நான் எப்படி ஒரு லூசிங் ட்ரேடர் மைண்ட் செட்டை ஒரு வின்னிங் ட்ரேடர் மைண்ட் செட்டாக மாற்றினன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட்ஸ் அ போரிங் ஒர்க் டு டூ. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த எக்ஸசைஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டெப் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஒரு பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ஓகே, த ஃபஸ்ட் மெத்தட் இஸ் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுக்கணும். பிகாஸ் இந்த கொஷின்ஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும், அப்புறம் உங்களுக்கு டிசிப்ளின் வர ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கொஷின்ஸை மறக்காமல் உங்களுக்குள்ளே நீங்களே கேட்கணும். அந்த கொஷின்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் கொஷின் இஸ் ஒய் டு யூ வாண்ட் டு ட்ரேட்? எதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மொத்தம் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதுங்க, ஆர் இட்ஸ் அ பேப்பரில் எழுதுங்க. இட் கேன் பி எனி திங். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், ஆர் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர் மணி, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்க வேண்டியது, வேர் டு யூ வாண்ட் டு பி இன் 5 years? 5 yearsக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கணும்? ஒரு மணி வைஸாக இருக்கலாம், நெட்ஒர்த்தாக இருக்கலாம், ஆர் எந்த கண்ட்ரியில் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரி வைஸாக துபாய் போகணுன்னு மோஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கு ஆசை இருக்கும். ஸோ இட் கேன் பி துபாய் கண்ட்ரி வைஸாக. மணி வைஸ் அண்ட் நெட்ஒர்த் வைஸாக ஒரு 5 yearsக்குள்ளே ஒரு $1 million $2 million சம்பாதிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்ஸ் இருக்கலாம். பிகாஸ் இந்த கோல்ஸ் இருந்தால் தான் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோங்க. இப்போ ஒரு கோலே இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு கோலே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அட்லாஸ்ட் அவங்க வந்து ஒரு லூசிங் ட்ரேடராக தான் என் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கோல் இருக்கிற ட்ரேடர் அட்லாஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக என் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கணும். அந்த ஒன் மோர் கொஷின் இஸ், என்ன மாதிரி பீப்புள்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேன் பி எனி திங். ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கலாம், ஆர் ஒரு க்ரோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பீப்புளாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். யார் உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த கொஷின்ஸுக்கு எதுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இதெல்லாம் எழுதுங்க. அண்ட் ஸ்டிக் தெம் இன்டு அ வால், ஆர் உங்களோட ட்ரேடிங் ரூமில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வென் யூஆர் அட்டைனிங் நீங்கள் நிறைய லூசிங் ஸ்டிக்ஸ் பார்க்குறீங்க, ஒரு 1 weekல ஒரு 3 trades நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக லேக் ஆஃப் டிசிப்ளின், உங்கள் சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறமா யுவர் சைக்காலஜி, உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஹைக்கில் இருக்கும். ஸோ இஃப் யூ அந்த பேப்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் கெயின் ஆகிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் மெத்தட். அண்ட் தி செகண்ட் மெத்தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் ஓன் சைக்காலஜி. உங்களோட சைக்காலஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க. இது ஒரு டைப் ஆஃப் அவேர்னஸாக கூட இருக்கலாம். அவேர்னஸ் உங்கள் சைக்காலஜிக்கு ஆர் உங்கள் எமோஷனுக்கு அவேர்னஸ் கொண்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து மெடிடேஷன். ஏன் நான் மெடிடேஷன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் நம்மளுக்கு அவேர்னஸ் கொண்டு வரும். எப்படி அவேர்னஸ் கொண்டு வரோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஆர் தாட்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் அவேர்னஸோட மறுபடியும் ஃபோக்கஸ்க்கு வர்றது தான் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெடிடேஷனை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவுட்லைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு சைலண்ட்டான பிளேஸில் உக்காந்துட்டு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெடிடேஷன் அப்படி இல்லை. மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஃபுல் தாட்ஸ் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸை நான் ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் சிட் இன் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காருங்க. அண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணும்போது ப்ரீத் இன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணும்போது ப்ரீத் அவுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். 2-3 secondsக்கு ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்.
அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அவேர்னஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே வர வச்சுட்டு மறுபடியும் ரீஃபோக்கஸ் பண்ணணும் பிரீத் இன் பிரீத் அவுட்டில். ஆர் ஒன் மோர் மெத்தட் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட். இதுவும் உங்களுக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். அந்த செகண்ட் மெத்தட் இஸ் ஜேர்னலிங். ஜேர்னலிங் வந்து ஒரு மோஸ்ட் போரிங் திங் அண்ட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஒன். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ்க்கு ஜேர்னலிங் பண்ண பிடிக்காது. பிகாஸ் அது ரொம்ப போரிங்கான ஒரு வேலை. ஆனால் நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வச்சு தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால ஜேர்னலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஜேர்னலிங் எப்படி பண்ணணும்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக் அ யுவர் ஜேர்னலிங் நோட் அண்ட் ட்ரேட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எமோஷன்ஸ் வருதுன்ட்டு நீங்கள் வந்து மேப் பண்ண போகிறீங்க. இட் கேன் பி ஃபியர், கிரீட், இம்பேஷன்ஸ், ஃபோமோ, எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் மேப் பண்ண போகிறீங்க ப்ரீ மார்க்கெட் அப்போ. அண்ட் டியூரிங் தி மார்க்கெட் அப்போ ட்ரேட் என்டர் ஆகும்போது கண்டிப்பாக ஃபியர் இருக்கும், ஃபோமோ இருக்கும். அதே மாதிரி இன்டிசிப்ளின், இம்பேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எமோஷன்ஸ் வருதோ அந்த எமோஷன்ஸை நீங்கள் வந்து டியூரிங் மார்க்கெட்டில் எழுதணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் மார்க்கெட். போஸ்ட் மார்க்கெட்ன்றது இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் ஒன்று உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது ரெண்டுத்துல தான் ரிசல்ட்டாக உங்களுக்கு வரும். ஸோ ப்ராஃபிட் வரும்போது என்ன எமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நெகட்டிவ் அதாவது லாஸ் வரும்போது என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் மேப் பண்ண போகிறீங்க. இதை மேப் பண்ணும் போது ஒரு 1 or 2 வீக்ஸ் மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எமோஷன்ஸ் அக்கர் ஆகுதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கெட் அவேர்னஸ். இந்த 2 எக்ஸசைஸும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் டு கெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் நாலேஜ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக். ரீப்ரோக்ராமிங் யுவர் மைண்ட் த்ரூ விஷுவலைசேஷன். நம்மளோட பிரெயினை வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோங்க பை தி ஹெல்ப் ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஈஸியான வேலை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம்ங்களுக்கு ஈஸியான தாட்ஸ் வரும். ஐ திங்க் ஸோ ஃபார் 1 second 6000 தாட்ஸ் வரும் ஒருத்தருக்கு ஒரு மைண்டுள்ள வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ். இதை நான் ஒரு ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு சின்ன பையன், 2-3 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் ஃபஸ்ட் டைம் ஒரு டாகை பார்க்குறான். இந்த டாகை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து இந்த டாக்னா என்ன, அந்த டாகை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த டாக்னா யாருன்னு தெரியாது, அது என்ன பண்ணுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் அந்த இறகுன மனசோட அந்த டாகை போய் அவன் வந்து அப்ரோச் பண்ணுவான். அப்ரோச் பண்ணும்போது அந்த டாக் வந்து நல்ல மூடில் இல்லை. அதனால் அந்த டாக் வந்து அந்த பையனை கடிக்குது. உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், பெயின்ன்ற ஒரு நெகட்டிவ் எமோஷன் அவனுக்கு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் அவன் அந்த டாகை பார்க்கும்போது அவனுக்கு ஃபியர் இருக்கும். அந்த டாக் கிட்ட போகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஃபியரோடு இருப்பான். அதனால் அவன் டாக் கிட்ட இனிமேல் போகவே மாட்டான். ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வந்து டாக் கூட விளையாடுறத பார்க்குறான். டாக் கூட உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் கேட்குறான், டாக் வந்து நான் ஒரு வாட்டி டாக் கிட்ட போனேன்டா, அப்போ வந்து என்னை கடிச்சிருச்சு, அது அன்னிலேருந்து எனக்கு பயம் டாகை பார்த்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் ஆர் பிளேஃபுல் வித் யூ அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஓகே, இதை கேட்டுட்டு அவன் வந்து டாக்ஸை பற்றி நாலேஜஸ் கெயின் பண்ணுறான். இந்த நாலேஜ் கெயின் பண்ணுறது அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வர ஹெல்ப் பண்ணும். இப்போ அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ போய் மறுபடியும் ஒரு டாகை அப்ரோச் பண்ணுறான். அவன் டாகை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். பிகாஸ் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவன் அப்ரோச் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவன் மைண்டு உள்ள இருக்குது. ஏன் நான் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, ஆஸ் பர் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் தான் நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, அந்த எனர்ஜியை நம்மளால் 0 கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஹைக் பண்ண முடியும். அந்த மெத்தடை தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். இப்போ அந்த பையன் செகண்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது
அவனுக்கு கண்டிப்பாக லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பட் அந்த ஃபியர் அவனுக்குள்ளே இருக்கும். அப்ரோச் பண்ணும்போது அந்த டாக் வந்து இப்போ வந்து ஒரு குட் மூடில் இருக்குது, அவங்க கூட வந்து ப்ளேஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க கூட விளையாடும் போது நல்ல மூடில் இல்லை, அதனால் அந்த டாக் வந்து அந்த பையனை கடிக்குது. உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், பெயின்ன்ற ஒரு நெகட்டிவ் எமோஷன் அவனுக்கு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் அவன் அந்த டாகை பார்க்கும்போது அவனுக்கு ஃபியர் இருக்கும். அந்த டாக் கிட்ட போகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஃபியரோட இருப்பான். அதனால் அவன் டாக் கிட்ட இனிமேல் போகவே மாட்டான். ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வந்து டாக் கூட விளையாடுறத பார்க்குறான். டாக் கூட உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் கேட்குறான், டாக் வந்து நான் ஒரு வாட்டி டாக் கிட்ட போனேன்டா, அப்போ வந்து என்னை கடிச்சிருச்சு, அது அன்னிலேருந்தே எனக்கு பயம் டாகை பார்த்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் ஆர் பிளேஃபுல் வித் யூ அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஓகே, இதை கேட்டுட்டு அவன் வந்து டாக்ஸை பற்றி நாலேஜஸ் கெயின் பண்ணுறான். இந்த நாலேஜ் கெயின் பண்ணுறது அவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வர ஹெல்ப் பண்ணும். இப்போ அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ போய் மறுபடியும் ஒரு டாகை அப்ரோச் பண்ணுறான். அவன் டாகை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். பிகாஸ் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவன் அப்ரோச் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவன் மைண்டு உள்ள இருக்குது. ஏன் நான் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, ஆஸ் பர் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் தான் நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, அந்த எனர்ஜியை நம்மளால் ஜீரோ கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஹைக் பண்ண முடியும். அந்த மெத்தடை தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். இப்போ அந்த பையன் செகண்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது அவனுக்கு கண்டிப்பாக லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பட் அந்த ஃபியர் அவனுக்குள்ளே இருக்கும். அப்ரோச் பண்ணும்போது அந்த டாக் வந்து இப்போ வந்து ஒரு குட் மூடில் இருக்குது, அவங்க கூட வந்து ப்ளேஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க கூட விளையாடும் போது கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே வந்து அவன் நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் ஸ்டார்ட் டு விஸ்வலைஸ் ஆர் இமேஜின் பண்ணுறான். அவன் டாக்ஸ் கூட விளையாடுற மாதிரி, டாக்ஸ் அவனுக்கு அடிக்காத மாதிரி அவன் இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருக்கான் தொடர்ந்து. இப்போ வந்து தேர்ட் டைம் அவன் டாக் அப்ரோச் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஃபியர்ன்றதே இருக்காது. அந்த நான் சொன்ன நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஜீரோக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி இருக்கும் இப்போ. அதனால் ஃபியர்ன்றது அவனுக்கு இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்டு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட டாக்ஸ் எதுவும் பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கையில் அவன் போய் மறுபடியும் டாக்ஸ் கூட விளையாட ஆரம்பிப்பான் ஆஸ் யூஷுவல். இதே தான் நம்ம ட்ரேடிங்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிகினராக ட்ரேட் பண்ணும்போது மோஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் பார்த்துருப்பாங்க, மோர் லாஸஸ் பார்த்துருப்பாங்க. அந்த லாஸ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜி அது நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பெயின் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த எமோஷ்னல் பெயின் நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த எமோஷ்னல் பெயினை டீஆக்டிவேட் பண்ணலன்னா எமோஷ்னல் பெயின் கடைசி வரையும் நம்ம கூட இருக்கும். இதே நம்ம அதை டீஆக்டிவேட் பண்ணோங்கன்னா நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து கோல்ஸ் இருக்கணும். அந்த கோல்ஸை லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும். லாங் டேர்ம் கோல்ஸ்னால் ஒரு 1 இயர், 3 இயர், 5 இயர்ஸ் அந்த இயர்ஸில் இருக்கணும். இதே மிட் டேர்ம்னா மந்த்ஸ், 6 மந்த் ஒன்ஸ், 3 மந்த் ஒன்ஸாக இருக்கணும். இதே ஷார்ட் டேர்ம்னா உங்களுக்கு வந்து வீக்லி, டெய்லி கோல்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இயர்லி கோலை தான் மிட் டேர்ம் கோலாக கன்வெர்ட் பண்ணுறேங்க. அந்த மிட் டேர்ம் கோலை தான் ஷார்ட் டேர்ம் கோலாக கன்வெர்ட் பண்ணுறேங்க. பிகாஸ் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேடராக மாற்றும். நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை லூஸ் பண்ணுறதுக்கு லூசிங் ஸ்ட்ரீக்கு கொண்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெஷரபிள் அண்ட் அட்டைனபிள் கோலை லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் டைரியில் எழுதிக்கோங்க, ஜேர்னலில் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்க்குள்ளே நான் ஒரு 300 அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணணும். மிட் டேர்மில் அதுக்கு மந்த்லி நம்ம என்னென்ன பண்ணணும், ஒரு 3 months ஒன்ஸுக்கு நான் ஒரு 100 அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும். அதுதான் மிட் டேர்ம் கோல். இப்போ வந்து 100 அக்கௌண்ட் பாஸ் பண்ணணுன்ற ஷார்ட் டேர்ம் கோல் என்னதுன்னா, நம்ம A+ என்ட்ரி தான் எடுக்கணும், நம்ம எட்ஜை ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணணும், நம்ம சைக்காலஜியும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் நம்ம மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிசல்ட்ஸ் கேட்சப் ஆயிரும்.
இந்த எக்ஸசைஸ், இந்த விஷுவலைசேஷன் எக்ஸசைஸை நான் எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காருங்க. ஜஸ்ட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் உங்களை A+ என்ட்ரி தான் எடுக்கிறீங்க. அந்த A+ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆகுது. ப்ராஃபிட் ஹிட் ஆன உடனே உங்களுக்கு எமோஷன்ஸ் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம பிரெயினுக்கு வந்து எது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு வித்தியாசப்படுத்த தெரியாது. ஸோ நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கெயின் ஆகும்போது வி வில் கெட் எமோஷன் அண்ட் சென்ஸ். 5 சென்ஸ் நம்மளுக்கு வந்து 5 சென்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணும்போது வித் தி எமோஷன் அண்டு வித் தி 5 சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அட்டைன் ஆகும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணனால என்னோடய சைக்காலஜியை நான் ரெக்கவர் பண்ணனால என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து என் ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் மந்தோட பிஎன்எல்ல காட்ட போகிறேன். அண்டு இந்த மந்த் பிப்ரவரி மந்தோட பிஎன்எல்ல காட்ட போகிறேன். என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்டோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஃபண்டட் அக்கௌண்ட்டோட என்னோடய பிஎன்எல்ல நான் வந்து வெரிஃபை பண்ணி போட போகிறேன். சைக்காலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கேன்னா இந்த மெத்தட்ஸ் தான் காரணம். அதே மாதிரி நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னா உங்கள் சைக்காலஜியை நீங்கள் ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். பிகாஸ் நம்ம சைக்காலஜி ஒழுங்காக இல்லைன்னா நம்ம வந்து குட் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டோங்க. அண்டு நம்ம லாஸ் பண்ணும் போது நம்மளோட மைண்ட் ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ உங்களோட சைக்காலஜியை நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைக்காலஜியை கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.